பாருங்க. கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டாலாம் அப்பா அம்மாவும் சேர்த்து பிடி. ஓ என்னெல்லாம் அப்பாவோட சேர்த்து பிடிச்சிக்கல. அப்பா பொழுது கொடுத்தாரு. ஆமா நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சேர்த்து ஒரு பேருக்கும் இல்லையா இருக்கும். கட் பண்ணியாச்சு பழம். கலரு இதெல்லாம் ரகம் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒரு ரகம் ஒரு ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மரத்தில் அதே மாதிரி நமக்கு அங்கே இந்த அங்கெல்லாம் நல்ல காய் இருக்கு. எல்லாம் கொடுத்துக்கூட வியாபாரத்துக்கு கொடுத்துலாம் சேராம நான் வந்து மண்ணுக்கு போயிருப்பேன். அங்கே வரமாட்டேன். கையில் கொடுத்து வச்சுங்க. அதனால ஒன்றும் ஆகுதுன்னா அது மாதிரி மண்ணே விட மாட்டாங்கண்ணே. அவருக்கு தெரியும். நான் வெட்ட போகிறது இங்கே தான் வெட்ட போகிறேன். அப்படி அப்படி எங்கே அவங்க வரப்போகுது. சூப்பராக டேஸ்ட். கத்தி வந்து ஷார்ப்பாகுது. உண்மையிலே பாருங்களா. இதோட யாங்கத்தி தனியாக இருக்கு. இது எனக்கு கையை தொட மாட்டேன். இது இவங்க சொந்த சொத்து கத்தியா? நான் யாருக்குன்னு தர மாட்டேன். லேடிஸில் எடுத்தாலும் சண்டை தான் வரும். இது அப்படியே பொழப்பாம் பாரு. அது அதை பழ அது பாருங்க. இப்படி எடுத்துனடா, இப்படி எடுத்துனடா. கொடைக்காதங்கோட அப்படியே பிரிப்பாம் பாருங்க. கொடைக்கார் தேன் இல்லடா. சந்தோஷ் தேன் இல்ல மாமா. அதுக்கு தான் இது ருசிச்சு சாப்பிட்றாங்க இப்போதைக்கு. இது இப்போ வந்து சிவாஜி சாப்பிட்டு கிளம்பி போகிறாரு. காலை வெளிக்கு போனால் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க க்ளீன் பண்ணுறாங்க. அந்த பாலை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பார்த்துங்க. இதெல்லாம் சிட்டிக்குள்ளே இருந்தால் எண்ணெய் தேவைப்படும். ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்து அப்படி இல்லை. எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போதைக்கு சிம்பிளாக இதை பாருங்க. இது என்ன தழைனா இந்த மரவள்ளி கிழங்கு அந்த தழை வச்சு இப்படி மேலே அந்த பால் ஒன்று வரும். அந்த பால் வந்து தொடச்சி இப்படி தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே இருக்கு பாருங்க. அந்த பால் தூக்கி போட்ட உடனே அப்படியே இதை பாருங்க. வந்து பாருங்க கிட்ட பாருங்க. சொலை எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஒன்றும் இல்லை. இப்படி அப்படியே புட்டு அந்த மேலே இருக்கு பாருங்க. இந்த தோலை மட்டும் இப்படி எடுத்துருங்க. டேஸ்ட் சாந்தியம் வேற லெவலுக்கு தான். பாருங்க. நம்ம அன்னைக்கு ஜெயகுண்டத்துல பலாப்பழம் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க பாக்குது? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சரி, முதல்ல யூடியூப் சேனல் நமக்கு கொடுத்துறணும். ஓகே, சாப்பிடுங்க. நம்ம அப்புறமா சாப்பிடலாம். அப்புறம் இல்ல எனக்கு பேமெண்ட் வராது. ஓகே, பேமெண்ட் வராது எனக்கு. ஓனர் கிட்ட கொடுத்தாதான் எனக்கு பேமெண்ட் வரும். அதனால ஓனர் அம்மா கிட்ட கொடுத்துலாம். அடுத்து நம்ம சாப்பிடலாம். இங்க பாருங்க. சூப்பர்டா. உண்மையிலங்க வயலுக்கு நாளில் அருமை. பேர் தெரியுமா? இந்த பழம் பேர் தெரியும்? இது என்ன பழம்? என்ன பழம் கேக்குறாரு? பருக்குங்கை. கலரே நல்லா சூப்பரா இருக்கு. இது பருக்குங்கை. என்ன கீழே போட்டு பழப்பழத்தை உடு. ஒரு பழம் 10 ரூபா. சந்தோஷ் கூறா, சந்தோஷ் கூறா. அவெல்லாம் வந்து ஐயோ வந்துரும். யாங்கன சாப்பிடுறா? கீழ 10 பாக்கெட் வீணு பைத்திட்டு போய் கிடக்குது. இதுவா? பழுத்து வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும்லடா. அவங்க அப்பா வைக்கிறாங்களா? யாருமே சாப்பிட பண்ணுவா. அதெல்லாம் இங்கே இருந்து நம்மளுக்கும் அப்படியே மாதிரி தான் கழிச்சு போச்சு. வேர்க்கடலை சும்மா ஒரு 4 வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த சீசன்ல பணமய மாதிரி இவனாச்சும் பக்கத்துல நின்று நிற்கிறான். நவீன் வந்து பக்கத்துல நிற்க மாட்டான். கண்டுக்கே மாட்டான். ஒன்றா உண்மையிலே சூப்பராக இருக்குதான். என் மாமியார் வீட்டுக்கு 2 காய் எடுத்துன்னு போகணும். சின்ன பூபூஜியா பலாப்பழம் தான் உனக்கு ஆசையே. சாப்பிடு. எங்க இது பத்தாதுங்க. எனக்கு இன்னும் 2 பீஸ் எடுங்க. அருமையங்க. அவ்வளோ பிரமாதம். வாயில் வச்சா கரையுது இல்லை? நல்ல காய் இருந்தது. எல்லாம் என்ன பண்ணுறதா ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் மாட்டுக்காட்டுக்கு வெட்டி போடுறது. மாட்டுக்கு வெட்டி போட வேண்டிதான். யாரும் கணக்கு பண்ணாங்க. ஒன்று கூட சாப்பிடாது. அதனால யாரும் விரும்புறதில்ல. நானே வச்சுக்க மாட்டேன். நீ வந்து சொல்லி வச்சுக்கிறேன். தேங்க்யூ. கையை தொட மாட்டாங்க தான் வாங்கண்ணே. சாப்பிடா. ஏய் பெரிய 12வது படிக்கணும். படிச்சு முடிச்சிட்டானா? இந்த வருஷம் காலாசி போயிருக்கணும். ஒரு வருஷம் போகல. ஏன்? இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள வந்து நீ நானும் பழக்க வழக்கம். வாத்தறிங்க போனால் அடிப்பாங்கடா. அவன் சொல்லிட்டு 100 பையன் வந்து 1 வயசு கம்மி. அவன் சொன்னோன்னு அழந்துக்கிட்டான். இப்போ நீ நானும் ஒரே கிளாஸ் போகிறோம்பா. சொன்ன பையன் எதில் போய் ஒரு கிளாஸ் போவே இல்லை. எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நீ சொன்ன உடனே நான் முடிச்சிட்டான். ஒரு வருஷம் இப்போ காசு போகணும். க்ளீனாக சாப்பிட்டோம். ஃபினிஷிங்க. அருமைங்க.
தாத்தா கொஞ்சம் வாங்கிடா டேய். இப்போ அடுத்த பீஸ் எடுக்கலாங்க. இங்கே பாருங்க, உனக்கு யாரா பிடிக்கும்? தாத்தா பிடிக்குமா உங்க பாட்டி பிடிக்குமாடா? ஜாலி. இது வந்து மாடு சாப்பிடலாம், மாட்டுக்கு போடலாம். மாட்டுக்கு போடலாம், எருவாக்கலாம். போட்டு குடிக்காதா? உங்க அத்தைடா நீங்கள் இப்போ எல்லாம் கொட்டை பாருங்க சாமாட்டி. அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த கொட்டை வந்து இது யூஸுங்க. இது வந்து அவிச்சு வேக சாப்பிடலாம், வச்சு சுட்டு சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம், பொரியல் பண்ணலாம், காரக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். சாம்பார்லாம் வைக்க முடியாதுங்க. சாம்பார் வைக்கலாம்டா. என்னடா காரக்குழம்பு வைக்கும் சாம்பார் வச்சானடா? எனக்கு தெரிஞ்சு காரக்குழம்பு தான் வச்சுக்கிறோங்க, சாம்பார்லாம் வைக்கல. சரி பொரியல் பண்ணலாம். இவன் தான் அத்தை பொண்ணு கேட்பான், மட்டமா இருக்கிறான். இவன் தான் வந்து அங்கே சேர்த்து சென்னையில் சேர்த்துட்டு வந்தேன். வந்துட்டோம். அப்படியா? நான் நடந்துவிட்டு அந்த 8 மாதத்துக்கு வந்து என்ன பண்ணாலும் எந்த ஸ்கூல் சேர்த்தீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் உள்ளே இருக்கு. வேப்பங்குச்சி உரிச்சு எடுத்தானா, ஆ உரிச்சு எடுத்துட்டு வந்தானா வாடேன். ஆ இந்த குச்சி பார்த்த உடனே பயந்துக்கிட்டான். கண்டிப்பாக தோலை உரிச்சு ஓடிச்சு. மட்டும் சந்தோஷம். மட்டும் கட்சி போட்டுருங்க, அது இது கீழே அடியில். ம் அப்புறம் இங்கே போகிறானா இல்லையா? இங்கே போகிறான் இவங்க அண்ணனா இவனாப்பா? அடிப்பாங்க வந்துட்டா சின்ன பையன். இல்லை பயந்து இப்போலாம் அடிக்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, சரியா? வாத்தியார் வாத்தியாரும் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் கப்பச்சிட்டுவேன் பக்காக்கில் அடி பார்த்தா அப்படி பேசுறதா அவனுக்கு வாத்தியர்களுக்கு அது கொடுத்துருவான். பலாப்பாயத்தில் மேலே கற்று டேஸ்டாக இருக்குமா கீழே கற்று டேஸ்டாக இருக்குமா? அடியில் இருந்தால் டேஸ்ட் கொடுத்துட்டு கீழே வரும் பழுக்கிறது. மேலே தான் டேஸ்ட்டாக இருக்குமா? பப்பாளி பழம் வந்து கீழே தான் டேஸ்ட்டாக இருக்குது, மேலே கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும். அது வந்து இனிப்பு இல்லாத இருக்காது. ம் பப்பாளி பழத்தால யாரும் விரும்பவே மாட்டாங்க. கையை கூட தொடுனாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இருக்குதுல்ல, அது மாதிரி பிள்ளைங்க அதை மட்டும் சாப்பிடும். இங்கெல்லாம் ஒரு பய கூட கண்டு பண்ண மாட்டாங்க. தூக்கி எல்லாம் தெரியல. என்னென்னு கண்டிக்க மாட்டான். அதெல்லாம் சாப்பிட்டாங்கலாம் சூடுன்னு சொல்லுவாங்க. கண்டிக்க சூடு மாட்டாங்க. தான் அது. ஆனால் சூடு தான், ஆனால் சூடு தான் என்னன்னு சொல்லல. ஆனால் வந்து இங்கெல்லாம் கண்டிக்க மாட்டானுங்க. அது மாதிரி பொருள் இந்த அர்னாஸ் பழம் கொடுக்குறதில்ல, அண்ணாச்சி ம் இந்த வேலை இந்த கெலுங்கு பிடுங்க போகிற மாட்டான். அந்த பிடுங்கிட்டு வெளியில் வந்து பிடுந்துருவான். ஒவ்வொருத்தன் 2 பழம் 3 பழம் கும்பிடுவான். இது பண்ண ஜாயத்தா பசி எடுக்கிறதுனால பைசிட்டால சாப்பிடவே மாட்டான். ரொம்ப சாப்பிடவே மாட்டானுங்க மேடம். நீ கேங்க ஒரு அந்த நம்ம சிப்ஸ் கலந்து பாருனா ஒரு பைட் ஃபுல்லா தூக்கி நம்ம அங்க ரோடு கார் நிக்கிற பாரு, அது வரைக்கும் போனோம். நம்மளும் போவோமா? ஐயோ அது நம்ம ரோடு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. எப்படி இருக்குது? நாம நடந்தே வர முடியல. நான் கொட்டை வச்சு நிற்கிறேன். கொட்டை என்ன போட்டியே போட முடியாது. அவனாம் கரெக்டாக போயிட்டு இருப்பான். அவன் வேற ஊருக்குலாம் கூட போறாருல்ல, அவன் எல்லாமே போவான். மலையில இந்த மலை சுத்தி மாதிரி. அந்த அட்டி வைக்கிறதுல இருந்து போகிறதுல இருந்து எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும். கவுரு போகிறதுல இருந்து மேஸ்திரி வரையா? மேஸ்திரி வரைக்கும் போகவே பண்ணான். அது மாதிரி வேலையும் கண்ணு பண்ணான். போதுமா? ஆனால் உண்மையிலே சூப்பர்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல மாதிரிலாம் வெட்டி சாப்பிட்டேன். ம் டேய் ஒன்று எடுத்துடா. சொல்லலையா? அந்த பிள்ளைகளும் ஒன்று கீழே எடுக்கிறது ஈஸியாக இருக்குதா? சொல்லுன்னா எடுக்க முடியாது மாமா. என்னன்றீங்க? இதில் ஐடியா இருக்குங்கண்ணே. ம் அது பிடிச்சி அப்படி ஒடிச்சு வச்சுக்கா. இல்லை, அப்போ கூட மெட்ராஸ் ரோடு தான் இப்படி தான் பண்ணுவாங்க. எடுக்க முடியாது கீழே இருக்கிறத. ஆனால் இது ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் அங்கே வந்து இது வந்து குறுக்கு வெட்டுறோம். ம் அப்படி நீளமாக பொழந்த கத்தியில் பொழந்த அப்படி அங்கே அப்படி தான் வெட்டுவாங்க, நீளமாக தான் போடுவாங்க. அந்த வேலை நான் செய்வேன். உனக்கு சாப்பிடுன்னா அப்படியே உனக்கு இருந்து அப்படியே க்ளீனாக போட்டுருவேன். இங்கே போட முடியாது, இயற்கையான பொருள் இல்லை. அப்படியே போட்டால் அந்த நெம்பு மட்டும் தூக்கி சாப்பிடலாம். எல்லா வேலையும் தெரியுங்கலாம். சந்தோஷம். ஆமாங்க, முந்திரி போதும். சாப்பிடு. பேசாமக்கே ஒரு மாதம் வந்துட்டு வரீங்களா? ஃபோன் கால் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். ஃபோன் நான் அப்படில அங்கே வந்து 24 வாரமாக நெத்தமாக காய்கறி வாங்கி சாப்பிட்டாகணும். இங்கெல்லாம் காடு தலையை கூட பிடிச்சி திரும்பிட்டு வந்துடுவான். ஒன்றுமே நோய் நொடி அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து எல்லாம் அடுத்த நேரமாக எல்லா பொருளும் வாங்கி சாப்பிடணும். இங்கே எல்லாமே எல்லா காய் இங்கே கிடைக்குதா? காய் எல்லாம் இங்கே கிடைக்குதா?
நாங்கெல்லாம் எந்த காய்க்கும் வெளியே போகவே தெரியல. எல்லா காயும் இங்கே இப்போ ஏற்கனவே பொருள் எல்லாமே பண்ணிப்போம். உன்னால் முடியாத இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட காசு போட்டு வாங்குவேன். கட்டுறதா எடுத்துக்கிறேன் அண்ணன் உனக்கு எடுத்துக்கிறேன். வாங்கிக்கோ வாங்கிக்க ஒன்று வாங்கிக்க. வாடா டேய் ஆசையாக கொடுக்குறேன் வாங்கிக்கிறாங்க தாத்தா தண்டா. வாங்கிக்கோ சந்தோஷம் வாங்கிக்கோ. வாங்கிட்டான். இவ்வளோ சொன்னதான் வாங்கின நாட்டுக்குது. தெரியல என்னன்னு தெரியலையே. எல்லா அப்படியாலும் நான் மட்டும் கொடுத்தா மட்டும் வாங்காது. நேரம் கூட இப்போ பார்த்துக்க மாட்டேன் உங்கள் தாத்தா ஒரு மடல் யாரும் வளர்த்து வர முடியாது. 3 பேரும் வளர்த்து வருதான். அதெல்லாம் ஒரு நாள் பார்க்க மாட்டாரு. இவங்க ஆயா தான் நின்று பேசியிருந்தாங்க சச்சினப்பா. இவங்க ஆயா நம்மளோட கார் வந்தாங்களா? ஆமாம் கரெக்டு தான். முத பொண்டாட்டி கேட்டாங்கல்ல. சொன்னாங்க சொன்னாங்க. வச்சுருந்துச்சியா நான் சொன்னேன். கமலாவுடைய அம்மாவோட பாட்டி. அது ஃபர்ஸ்ட் கமலாவுடைய அம்மா. ஆமாட்டா அப்படியா? நானும் மாமா கமலும் மாமா அவனுக்கு. அப்படியாடா? அவங்களாம் நல்ல பாட்டு. பொண்ணு இறந்தோடனே நாங்கள் பசங்க கூட்டு போகிற சொல்லலையா? ம் அப்படிலாம் சொல்லல, நீங்களே பார்த்துறீங்க. அதெல்லாம் ஒன்று கூட சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கௌண்ட் பொண்ணு தானே அது. நீ சொந்த பொண்ணு தான். அடுத்த வீட்டில் கொண்டு வரலாம். சொந்த பொண்ணு தான். இப்போ 2வது கட்டத்துக்கு தான் ஒரு கட்டிடுறீங்க ஜானவனுக்கு. கருமங்கரை கரும்பு தொடர்ந்து ஆத்தூர்லேருந்து யாரும் போனோம் ஒரு 50 கிலோமீட்டர். அப்பா அங்கே பார்க்குங்களா? அவ்வளோ தெரியுமா கட்டினு வந்தீங்க? இங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யாருமே நம்ம வந்து மனசின பொறுத்த வரைக்கும் பொண்ணு கேட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாட்சிக்கு கூட பார்க்காது. அங்கே சொந்தக்காரர் இருந்தாங்களா உங்களுக்கு? அங்கே சொந்தக்காரா? பொண்ணு போய் கேள்வி பொண்ணு தான். அது அது இந்த மாதிரி மாதிரி வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் ஒன்று வச்சு இப்படி ஒன்று வச்சே போகிறதா நீ எடுத்து ஒரு தாள் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்படியே போய் என்னால 2 லட்சத்துக்கு கூட செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணி தான் பைக்கு வாங்கினேன். பைக்கு வாங்கியா கடைசியில் போகிற செட்டை ஆகலை. நீ கொடுக்குறதே இல்லை. பார்த்துக்கலாம் என் வீட்டில் இப்படி தான் செலவு இப்படி தான் என்ன பண்ண சொல்லி பார்த்த உடனே சந்தோஷ் கூட்டு வந்து தான் தளிக்கின்றது. அதுக்கு மேலே கூட்டு வந்து தளிக்கிட்டே வந்து நல்ல மண்ணு வந்து என்கிட்ட வந்து இன்னொரு கூட்டு வந்தால் அதுக்கு ஒரு பம்ப்ஷன் தரணும். என்கிட்ட செய்யாமல் பம்ப்ஷன் கேட்கல. யாரை பாருட்டேன். அது கொல்லி மலையில் இருக்கிறாங்களா அவங்க? கொல்லி மலை வேறு 10 மலை வேறு இல்லை இந்த இது வந்து கரும்புத்தர மலை. அதே அந்த இது பக்கத்தில் இருக்குது, சேலம் பக்கத்தில் இருக்குதா? இல்லை ஆத்தூர்லேருந்து உள்ள போனா வடக்கு போனா. இப்போ